இந்த டிரைவர் அவருடைய மனைவியோட ஆபீஸுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்காரு. அப்போ கம்பெனியோட ஓனரும் அவருடைய மனைவியும் வெளியே வரும்போது இந்த டிரைவர் ஓனருக்கு வணக்கம் சொல்றாரு. உடனே ஓனர், உன்னோட யூனிஃபார்ம் எங்க, உன்னுடைய மனைவியை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து இருக்குன்னு கேட்கிறாரு. உடனே ஓனருடைய மனைவி இந்த டிரைவர் கிட்ட, உன்னுடைய மனைவியை எங்க வீட்டுல வேலைக்காரியா சேர்த்து விடுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆனா எங்க வீட்டுல ஏற்கனவே வேலைக்காரி இருக்காங்க, நீ உன்னுடைய மனைவியை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த டிரைவர், மேடம், நான் என்னுடைய மனைவியை வேலைக்காக இங்க அழைத்து வரவில்லை, என் மனைவிக்கு பணம் தேவைப்பட்டது, அதனாலதான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்றாரு. உடனே முதலாளியோட மனைவி, உனக்கு 3 நாளைக்கு முன்னாடி தானே சம்பளம் கொடுத்தேன், அதுக்குள்ள ஏன் திரும்பவும் கேட்கிறேன்னு கேட்கிறாள். அதுக்கு இந்த டிரைவர், எனக்கு 2 லட்சம் ரூபாய் கடனா பணம் வேணும்னு கேட்கிறாரு. அதை கேட்டு கோபமான முதலாளியோட மனைவி, 2 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெரிய தொகைன்னு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ஏழைங்க அந்த பணத்தை கண்ணால கூட பார்த்திருக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. உடனே முதலாளியும், நீ திடீர்னு வந்து என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கேட்கிற, என்னால் எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றாரு. உடனே டிரைவர், எங்களை போன்ற ஏழைகளுக்கு 2 லட்சம் ரூபாய் பெரிய பணம் தான், ஆனால் உங்களை போன்ற பணக்காரர்களுக்கு அது ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரியும். என்னுடைய மனைவி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் எங்க கிட்ட இப்போ அதுக்கான பணம் இல்ல. என்னுடைய மனைவியின் எதிர்காலம் நன்றாக அமையணும்னு தான் உங்ககிட்ட பணம் கேட்கிறேன்னு சொல்றாரு. உடனே முதலாளியோட மனைவி, பணம் இல்லன்னா எதுக்காக உன்னுடைய மனைவியை படிக்க வைக்க ஆசைப்படுற? உன்னுடைய மனைவி படிச்சு பெரிய அதிகாரியா ஆகிருவாளா? அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. உன்னுடைய பணம் தான் வீணா போகும். உன்னுடைய மனைவியால அவ்வளவு பெரிய படிப்பு எல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்லி மட்டம் தட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஓனர் இந்த டிரைவர் கிட்ட, உன்னுடைய மனைவிக்கு உண்மையாலுமே படிக்கிறதுக்கு ஆசை இருந்தால் எதுக்காக உன்ன மாதிரி ஒரு சாதாரண டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறாரு. அப்பதான் இந்த டிரைவர் சொல்றாரு, என்னுடைய மனைவியோட பெற்றோருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது, அதனால அவங்க அவசரமா அவளுக்கு என்னோட திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். ஆனால் வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கனவுகள் இருக்கும். நான் என் மனைவியிடம் அவளது கனவை பற்றி கேட்டேன். அப்பொழுது அவள் அழுது கொண்டே, எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெரிய படிப்பு எல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாததுனால நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் நிறைவேறாமலேயே போய்விட்டதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே, நான் என்னுடைய மனைவியின் கனவை நிறைவேற்றுவதற்காக கல்லூரிக்கு சென்றேன். அவளுடைய அட்மிஷனுக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க, அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். என்னுடைய மனைவி நினைச்ச மாதிரி அவள் பெரிய படிப்பு படிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நாங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே முதலாளி மனசு மாறி தன்னுடைய மனைவி கிட்ட, உடனே உள்ளார போய் 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் ஓனர் இவங்க கிட்ட, நானும் என்னுடைய மனைவியும் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. இப்பொழுது நான் கொடுக்கிற பணத்தை நீங்க எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம். நீங்க படிச்சு பெரிய அதிகாரியா வந்தா எனக்கு போதும். உங்களுக்கு இடையில எப்போ பணம் தேவைப்பட்டாலும் என்கிட்ட தயக்கப்படாமல் கேளுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ முதலாளியோட மனைவி வந்து பணத்தை கொடுக்கறாங்க. உடனே அந்த டிரைவர் பணத்தை வாங்கிட்டு, நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வைக்கணும்னு நினைச்ச இந்த டிரைவருடைய செயலும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச இந்த ஓனருடைய செயலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.